சார் வணக்கம் சார். வணக்கம். இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் நீங்க உட்பட 14 எதிர்க்கட்சி உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க சார்? பேரவையில் இன்னைக்கு நடந்தது என்ன சார்? நேற்று பாராளுமன்றத்தில் தாக்குதல் நடைபெற்றது. அதற்கு பின்னாலே நேற்றிலிருந்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றும் காலை ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதற்கு பின்னாலே அனைத்து இந்தியா கட்சிகளும் திரு அமித்ஷா அவர்கள் அவைக்கு வர வேண்டும். 2 நாட்களாக அவர் அவைக்கு வராமல் இருக்கிறார். அவர் அவையிலே அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். அவர் இன்றும் வரவில்லை. நாங்கள் கேட்டது அமித்ஷா அவருடைய அறிக்கை, அவர்கள் கொடுத்தது எங்களுடைய சஸ்பென்ஷன். 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று அனைத்து கட்சிகளுடைய சார்ந்த 14 பேரை சட்டவிரோதமாக சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே அமித்ஷாவை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது தவறா? பாராளுமன்றம் தாக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே உள்துறை அமைச்சர் பொறுப்பை வைத்திருக்கின்ற, அதுவும் உளவுத்துறை கையிலே வைத்திருக்கின்ற திரு அமித்ஷா அவர்களுடைய தோல்வியை மறைக்க இந்த அரசு முற்படுகிறதா என்ற கேள்விகள் எழுகின்றன. பாஜக எம்பி பிரதாப் சிம்மா அவர்கள் கொடுத்த பாஸில் அடிப்படையிலே உள்ளே வந்திருக்கிறார்கள். இதே போல பாஸ்வேர்டு கொடுத்த மொவ்வா மொய்த்ராவிற்கு பதவி விலக்கு ஏற்பட்டது. ஆனால் பிரதாப் சிம்மா அவர்களுக்கு ராஜ வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து உள்துறை அமைச்சருடைய அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பரிசாக சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இந்த அரசினுடைய அவல நிலையை காட்டுகிறது. இந்த அரசினுடைய ஹிட்லர் மனப்பான்மையை காட்டுகிறது. ஜனநாயகத்தில் புலி போண்டி புதைக்கின்ற இந்த செயலை தன்மையாக கட்டுகிறது. இந்தியா கூட்டணியுடைய போராட்டத்தின் அடுத்த கட்ட வடிவங்களை என்ன பாக்குறீங்க? நாளை காலை மீண்டும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுடைய கூட்டத்தை திரு கார்கே அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதை பற்றி முடிவு செய்யப்படும். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 14 நாடாளுமன்ற உறுப்பினரும் நாளை பாராளுமன்றத்துக்கு வெளியிலே காந்தி சிலையிலே போராட்டம் மேற்கொள்ளும். சார், திரு ராகுல் காந்தி பார்வைக்கு விவகாரத்தை கொண்டு போனீங்களா சார்? அவர் என்ன சொன்னார் சார்? சற்று முன்தான் நாடாளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நாங்கள் உள்ளே போராட்டம் செய்துவிட்டு இப்பொழுது வெளியிலே வந்திருக்கிறோம். கட்சியினுடைய தலைமைக்கு உரிய நிர்வாகிகள் எடுத்து சென்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி.